பிரைஸ் லார்ட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் ஐ டு கால் யூடியூப் வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திரிக்கிறேன். நிறைய பேர் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. ஆமாம், இன்றைக்கி இயேசு குறித்து பார்க்க போகிறோம். இயேசு நம்மளிடத்தில் என்ன எதிர்பார்க்குறார் என்பதை குறித்தும் நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். நம்மளோட நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கை நம்ம எப்படி கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை குறித்து அவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அதை குறித்து தான் இந்நாளிலே பார்க்க போகிறோம். மறுநாளிலே அவர்கள் பெத்தனியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய இடங்களே இதுக்கு மேலெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் 11 வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்க நிறைய இடங்களே ட்ராவல் பண்ணிட்டு வராங்க. ஊழியம், ஆலயம், இப்படி கிராமம், அப்படி ட்ராவல் பண்ணும்போது சாப்பிடவே என்ன பண்ணிட்டாராம், அவர் மறந்துட்டாராம். அப்போது மறந்ததுனால அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லா வேலையும் முடிச்சோன்னே அவர் நடந்து வருகையில் பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகள் உள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்தில் கண்டு அதில் ஏதாகில் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழம் காலமாக இராதபடினால், நல்லா கேட்டுக்குங்க, அது அத்திப்பழமான காலமே கிடையாது. அது அத்திப்பழம் வராது. அந்த காலத்தில் போய் பழத்தை தானே எப்படி கிடைக்காது. ஆனால் இலைகள் நிறைய இருந்துச்சான். அந்த அத்தி மரத்தில் இலைகள் நிறைய இருந்துச்சான். அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாக இராதபடினால் அவர் அதனிடத்தில் வந்தபொழுது அதில் இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. இதுதான் பாயிண்ட். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மரம் இருக்குது, இலைகள் இருக்குது, நல்ல நிழல் இருக்குது. அது நல்ல ஒரு வாடின நிலைமை இல்லை, செழிப்பான நிலைமை இருக்குது. ஆனால் கனி கொடுக்கிற ஒரு நிலைமையில் அது இல்லை. அதுக்கு தான் அவருக்கு கோபம் வந்துச்சு. ஓகே, நான் ஊழியம் செய்கிறேன், நான் பாட்டு பாடுறேன், நான் ஒர்ஷிப் பண்ணுறேன், நான் சாட்சி சொல்கிறேன், கரெக்டாக சபைக்கு போகிறேன், கரெக்டாக தசம பாகம் கொடுக்குறேன், நான் டைமை ஃபாலோ பண்ணுறேன். ஓகே, கனி எங்க? ஒரு ஆத்மானா நீ ஆதாயப்படுத்தினியா? ஒரு ஆத்மா ஆதாயப்படுத்தினியா? சரி, கிறிஸ்துவ வாழ்க்கைக்கு அதுக்கு உண்டான காரியத்தில் உன்னோட வாழ்க்கை இருக்கிறதா என்று பார்க்கிறார். நான் கிறிஸ்தவன் தான்ப்பா. ஓகே, நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், வீட்டில் உட்காந்துட்டு சினிமா படம் பார்த்துக்கிட்டு, நல்ல டிவி செல்லை பார்த்துக்கிட்டு, பைபிளே படிக்காமல் இருந்தா நான் கிறிஸ்தவன் வெளியே. ஆனால் உள்ளே எப்படி இருக்கேன்? கனி கொடுக்கல. சரி, நான் ஒரு பாவத்துலேருந்து வெளியே வந்துட்டேன். திருப்பி நான் அந்த பாவத்தில் டச் பண்ணிட்டு நான் வந்தேன்னா கனி கொடுக்க முடியாது. நம்மளை பார்க்குறவங்க கனி கொடுக்கிறவர்களாக நம்மளை காண முடியாது. பிரியமானவர்களே, அதை தான் அவர் சொல்கிறாரு, இலைகள் இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்போ என்ன தேடுறாருன்னு பார்த்தா, காலம் இல்லைதான்ப்பா, கனி கொடுக்கறதுக்கு காலம் இல்லை தான். ஆனால் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு இதுவும் இல்லை, ஒரு தொடக்கம் இல்லை. அங்கே பூ இல்லை, அங்கே பிஞ்சு இல்லை, அதுக்குண்டான ஒரு ப்ராசஸே இல்லை. வெறும் இலை தான் இருக்குது. சில பேர் ஆதாயப்படுத்திடலாம், சில பேர் அப்பா ஆதாயப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். நான் டஷின் அப்பார்ட்மெண்ட்டில் எங்கள் ஊரில் நான் ஒரு வீட்டில் கொடுத்தேன். அந்த 3 ஃப்ளாட்டு ஏபிசி. அதில் நான் சியில் இருந்தேன், மாடியில். ஏல ஒரு பொண்ணு பழக்கம். அந்த பொண்ணு என்கிட்ட ஃபஸ்ட் டைம் பைபிள் வாங்க என் வீட்டுக்கு வந்தால், என்னத்துக்கு வந்தான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆண்டி எனக்கு பைபிள் இருந்தால் கொடுங்க ஆண்டி. நான் ஒரு ப்ரேயர் பண்ணி நான் கொடுத்துட்ட பிறகு அவள் சொன்ன சாட்சி, ஆண்டி நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்கக்கிட்ட நான் டீச்சருக்கு ஏதோ ஒன்று கவர்மெண்ட் டீச்சருக்கு படிக்கணும். அதனால் அந்த மொத்த புக்ஸுக்கு நான் எதிர்பார்த்தேன். கிட்டத்தட்ட 2 வருஷமோ நான் அலைஞ்சிட்ருக்கேன். ஒரு இடத்துலையும் என்னால் பெற்றுள்ள அல்பமான விஷயந்தான். ஆனால் எனக்கு கிடைக்கல. எல்லார்கிட்டையும் கேட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சவங்களாம் இருக்காங்க, எனக்கு சொந்தக்காரெலாம் இருக்காங்க, எல்லாம் நல்ல நிலைமையில். ஆனால் எனக்கு வாங்கி தரல. ஆனால் நான் இந்த பைபிளை எடுத்துன்னு போய்ட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த வார்த்தை என்ன பண்ணுவேன், என்னோட பேசும். நான் என்ன கேட்குறேனோ அது என்னோட பேசும். அப்போ ஆண்டவர் அவள் அறிய ஆரம்பித்தா, என்னோட இணைய ஆரம்பித்தா, எனக்கு கூடவே வருவா, என் கூடவே இருப்பா. நான் சமையல் கட்டில் போனேன்னா என் கூட நிற்கும் அந்த பிள்ளை.
நான் சமையல் இட்லி எதனா ஊற்றுனேன்னா உடச்ச கடலைக்கு அந்த தேங்காயெல்லாம் இது பண்ணும். இப்படி கூடவே இருக்கும். சண்டே கிளாஸ் போனால் கூடவே இருக்கும். எதனா ப்ரேயர் பண்ணால் கூடவே இருக்கும். பிரியமானவர்களை என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஆண்டவர்கிட்ட நெருங்க ஆரம்பித்தா, படிக்க ஆரம்பித்தா, பைபிள் பெருசாக வாங்க ஆரம்பித்தா. அவள் கொடுத்த பைபிள் தான் இது. அப்போ பாருங்கள், அந்த பொண்ணு ஆண்டவரை பற்றி அறிய ஆரம்பித்து கேட்க ஆரம்பித்தா. ஒரு ப்ரேயர், ஒரு முடமுடியெல்லாம் போயிட்டு ஜோம் பண்ணிட்டு வரும். ஆண்டி நல்லா இருக்கு ஆண்டின்னு சொல்லும். இப்படியே இருந்து என் கூடவே இருந்து ஞானஸ்தானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்தா. கொடுத்துட்ட பிறகு வந்தது பாருங்கள் போராட்டம், பயங்கரமான போராட்டம், டைமே இல்லை. அப்போது அந்த கனி கொடுக்கறதுக்கு, அந்த ஒரு கனியை நான் பழுக்க வச்சு எடுக்கிறதுக்குள்ளே நான் போதும் போதும் போதும்னு ஆயிடுச்சு. என்னால் முடியல, விட மாட்டேங்குது பிசாசு. அவள் சொல்கிறான் கதையாக, ஆண்டி எனக்கு இப்படி வந்து பேசுது ஆண்டி, ஒரு கனவுல அப்படி பேசுது ஆண்டி. ஒத்துக்கின பிறகு, அவள் ஞானசாந்தி ஒத்துக்கின பிறகு ஒரு பெரிய போராட்டமே நடந்துச்சு பாருங்கள். அப்புறம் அவள் இன்றைக்கி ஞானசானம் எடுத்து, அவள் எடுத்த பிறகும் ஒரு போராட்டம். ரொம்ப ஜெபிப்பேன். கனி கொடுக்க வேண்டும் என்றால் ஏதோ வெறும் மழை தண்ணி மாத்திரம் இல்லை, கிளை எடுக்கணும், கிளைகளை வெட்டணும், களை எடுக்கணும், கிளை வெட்டணும், தண்ணி பாய்ச்சணும். அது கண்ணுங்கருத்தமாக இருக்கணும் அது மேலே. அப்போ தான் கனி கொடுக்க முடியும். அப்போ என்கிட்ட அந்த ஆத்மா ஒப்பு கொடுத்துட்டாரேன்னு சொல்லி நான் ரொம்ப, எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ எங்கன்னா பின்மாற்றத்தில் போயிட போகிறா ஏசப்பா அப்படி சொல்லி. இன்றைக்கி ஒரு நல்ல ஸ்தாபனத்தில் இருந்து அநேக ஊழியக்காரங்களோடு இருந்து பிசாசுகளை துரத்துக்கிற ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு டீமோடு இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவள் சொல்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு சண்டேயில் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நான் ஊழியத்துக்கு போகணும், உனக்கு என்ன தயவு செஞ்சுட்டு வருவேன். எனக்கு ரொம்ப, நானே பேசலை அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டாக. என்ன தொல்லைப்பட ஃபோனை போட்டால் நான் எடுக்க மாட்டேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இப்போது எவ்வளோ எனக்கு சாதாரணமாக பார்த்த பொண்ணு இது, நல்ல கனி, நல்ல நிலத்தில் விழுந்த விதை. சில பேர் இருக்காங்க பாரு, ஐயோ அப்பா, அவங்கள பிடுங்கி எடுக்கிறதுக்குள்ளே ஐயோப்பா நிறைய பேரால் ஒரு ஆத்மா பிடிக்கிறதுக்குள்ளே. ஆத்துமா ஒரு புக்கு படித்தேன் நான், தலைப்பு ஆத்துமா அறுவடை. ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு மாதிரி. இந்த பிள்ளை எப்படியோ பரவாயில்ல, புரிந்து கொண்டா, படிக்கிறா, நான் ஜெபிக்கிறா, ஊழியம் செய்கிறா, ஓகே. சில பேரை, நிறைய பேரை நான் பார்த்துட்டேன். எங்கள் சொந்தங்கள், எங்கள் ஃப்ரெண்ட்ஸும் மத்தியில். என் ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்டப்பட்ட, அவளுக்காக ஜெபிச்சு எல்லாம் பெற்றுக்கொண்டா. கடைசியில் அவள் வேறு மாதிரி பண்ணா. அப்படி நிறைய காரியங்கள். கடைசியில் அவள் வீட்டையே விற்றுட்டு போனான். இப்படி கடன் அடைக்க அவளுக்கு ஜெபம் பண்ணும். ஆனால் அந்த கடனெல்லாம் அடைக்காமல் அவள் அடுத்த பிஸ்னஸ் போட்டு நஷ்டமாயிட்டு என்கிட்ட 1,00,000 ரூபா நான் எப்படி கொடுக்க முடியும், எப்படி பண்ண முடியும்? கோவம். அப்போ ஒரு கனியை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்குள்ளே, ஒரு கனி கொடுக்கறதுக்குள்ளே பொறுன்னு ஆகிறது. சில பேரை திருத்தவே முடியாது பாருங்கள், திருத்தவே முடியாது. அவங்கள எப்படி சொல்கிறது, அவங்களாம் லூக்கால வாசிக்கலாம், உன்னோட ஆத்துமாவை நீ ரட்சித்துக்கொள். எப்படி? பொறுமையினாலே. சில பேரை நம்ம பிடுங்கிறதுக்குள்ள அவங்க கூட இருக்கிறவங்களால நமக்கு பாதிப்பு வரும் ரொம்ப. அதெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன். நான் அந்த புக்ஸை நான் ஃபுல்லாக படிக்கணும்னு பார்க்கலாம். ஆத்துமா அறுவடை பாடு. ஒரு தாயார் ஒரு 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 குடும்பத்தை கைட் பண்ணுறாங்க. கைட் பண்ணும்பொழுது அவங்க ஆல்ரெடி மந்திரவாதிக்கிட்ட போயிட்டே இருந்துருக்குறாங்க. மந்திரவாதி ஏன் வரலன்னு வந்தால், இல்லை ஒரு பாஸ்டர் அம்மா வந்தாங்க, அவங்க ஜெபம் பண்ண எனக்கு எவ்வளோ நன்மைகள் ஆண்டவர் கொடுத்தாருன்னு இந்த சிஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஐயோ நமக்கு வந்த வருமானம் இல்லை, நில்லாமல் போயிடுச்சு சொல்லி இந்த பாஸ்டர் அம்மாவுக்கு என்ன பண்ணியிருக்கான், அந்த ஆள் மந்திரவாதி செய்வினை பண்ணியிருக்கான். இப்படிலாம் பார்த்தீங்களா, ஒரு ஆத்மா அறுவடை பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் பாருங்கள். பணம் வரல, நம்ம அனுபவிக்க முடியல, இவளை நம்ம யூஸ் பண்ண முடியல, இப்படி ஏகப்பட்ட எதிர்ப்பு. ஒரு ஆத்மா பிடிங்கி எடுக்கிறதுக்குள்ளே அவ்வளோ கஷ்டம். நம்ம தான் சரியாகணும். நம்ம அழுக்குப்பட்டால் குளிக்கிறோம், நம்ம சேத்துல காலில் பட்டுச்சுன்னா காலை கழுவுறோம், நம்ம எப்படி நம்ம பாத்திரம் சமைக்கிறோம், சாப்பிட்றோம், அந்த தட்டை கழுவுறோம். அதே போல் நாம் க்ளீனாக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் ஆத்துமா ரட்சிப்பு 2 பக்கமும் இருக்கணும். 2 கை இருந்தால் தான் தட்டுனா சத்தம் கேட்கும். ஒரே பாஸ்டர் அம்மா எவ்வளோ நாளைக்கு ஜெபம் பண்ணுவாங்க, ஊழியக்காரனோ?
நிறைய சாட்சிகள் இருக்குது பிரியமானவர்களே. அப்போ கனி கொடுக்கறதுக்கு உண்டான அங்கே காரியம் இல்லையா, அதனால் என்ன பண்ணாராம், அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசிக்காதிருக்க கடவான் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களை கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களையும் ஆசனங்களை கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தில் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் சபித்தார். நீ திருந்த மாட்ட. ஒரு பக்கம் நான் உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன், ஒரு பக்கம் என்னோட பிள்ளைகள் உனக்காக ஜெபிக்கிறாங்க திறப்பில் நின்று, எப்படியாவது ரட்சிப்புக்குள்ளே வரமாட்டியா, எப்படியாவது திருந்த மாட்டியான்னு பார்த்தா, ஆமாம், இந்த எசேக்கியேல் 16ஆம் அதிகாரத்தில் உனக்கு நீ பிறக்கும் பொழுது நீ ரத்த வெள்ளத்தில் இருந்த, உன் தொப்புள் கொடி கட் பண்ணாமல் கிடந்துச்சு, உன்னை பார்த்து 2 கண்ணில் ஒரு கண்ணு கூட உன்னை பார்த்து இறக்கப்படலை. நீ வஸ்திரம் இல்லாமல் நான் வஸ்திரத்தை கொடுத்தேன், உனக்கு ஸ்தானங்கள் மார்புகள் வளராமல் இருந்துச்சு, நீ மொட்டை தலையாக இருந்த, உனக்கு நான் மேனியை கொடுத்தேன், உனக்கு சாப்பிட தேனும் நெய்யும் வெண்ணையும் கொடுத்தேன், உனக்கு சித்திர தையலாடை கொடுத்தேன், சுட்டிகளை கொடுத்தேன், ஆபரணங்களை கொடுத்தேன், ஆரங்களை கொடுத்தேன். நீ எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு என்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நீ கண்டவனை பார்த்து என்ன பண்ணுற, வீசித்தன போகிற அப்படின்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். கனி கொடுக்கறதுலே கவனம் இருக்க வேண்டும். பெரிய உண்மையிலே பாருங்கள், அவ்வளோ கஷ்டம். ஒரு ஆத்மாவை அது அதை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரதுக்குள்ளே, அப்பா அந்த வினோதனின்ற அந்த மகளை கொண்டு வரதுக்குள்ளே அப்பா படாத பாடு பாருங்கள், படாத பாடு. அவ்வளோ ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு தலைக்குளிச்சா, நல்லா கேட்டுக்கோங்க, எவ்வளோ பாடுகள் பற்றி இது சொல்கிறேன், என்ன பாடு. அப்போது அம்மா இந்த மாதிரி போய் ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு அதை நான் தான் தச்சு ஞானஸ்தானத்துக்கு ஓகே டைம் குறிச்சாச்சு. பார்த்தா அம்மா நான் தீட்டு வர நாளுமா என்னம்மா பண்ணுறது, ஜபம் ஜபம் ஆண்டவரே நெருங்கமாயிடுச்சப்பா, அந்த ஆத்மா வீணாயிடக்கூடாதே, ரொம்ப ஜெபிக்கிறேன். அப்போ பயங்கரமான வீசிங்கில் தான் அவளுக்கு ட்ரெஸ்ஸே தைச்சி கொடுக்குறேன். அப்போது நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன். ஃபஸ்ட்டு தலை குளிச்சுட்டு ஞானஸ்தானம் எடுத்தா, 2வது தலை குளிக்கிறாள், 3வது வீட்டுக்கு போனால் தலை குத்திட்டா, தீட்டாகி போச்சு. அப்போ 3வது வாட்டி அவள் தலை குளிக்கிறா. அவளுக்குள்ளே ஒரு இடரல் பாருங்கள். ஒரு ஆத்மாவை ரட்சிப்புல கொண்டு வருது எவ்வளோ கஷ்டம்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா சில நேரங்களில் அவங்க அம்மா சொத்து கொடுத்து இழுக்கிறாங்க, ஒரு பக்கம் அவங்க மாமனார். ஆனால் எல்லாத்துலேயும் மகளை நிற்கும்படி ஆண்டவர் அவங்க கணவரோடு அவர் இடைப்பட்டார். பிரியமானவர்களை, கணவர் சப்போர்ட் இருந்ததுனால அவள் காப்பாற்றப்பட்டாள். கண்டிப்பாக அவள் அநேக பேர் அந்த ஊரையை அவள் ஆதாயப்படுத்துவா என்று எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் எத்தனை பேர் ஆதாயப்படுத்துகிறோம்? ஒரு 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 நமக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு நம்ம எவ்வளோ நன்றியாக இருக்கிறோம்? கனி கொடுக்குறவர்களாக இருக்கிறோமா? பழைய குருடி கதவு திரடி பண்ணி குழிப்பாட்டி கழுவி எட்டுன்னு வந்து வச்சு திருப்பி சேத்துல போகிற கதையாக இருக்கு. ஆடா மாற விருப்பமே இல்லை, ஆடு சேத்துல காலை வைக்காது, நான் பண்ணியாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அநேக பேர் நான் பார்க்குறேன். நிறைய பேர் ஐயோப்பா ரொம்ப அவர்கள் என்ன பண்ணுவாராம், இலைகள் இல்லாமல் வேறொன்றை காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் ஒரு காலம் ஒருவனும் முன்னிடத்தில் கனி புசியாது இருக்க கடவன் என்று அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார். சபித்தாராம் பாருங்க. எங்கே போட்டிருக்குது, அகப்படுமோ என்று அவர் அத்திப்பழம் காலமாக இராதபடியால் அவர்கள் அவனிடத்தில் வந்த பொழுது இலைகள் இல்லாமல் வேறொன்றை காணவில்லை. அப்போது இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனி புசியாமல் இருக்க கடவன் என்றார். அதை அவனுடைய சீஷர்கள் கேட்டார்கள். பிரியமானவர்களே, அவர் சபிக்க ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, என்னுடைய வீடு எல்லா ஜனங்களும் ஜப வீடு என்னப்படும், எழுதியிருக்கவில்லையா, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அப்பா சோத்ரம். அதை வேத பிரதான ஆசிரியர் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். என்ன சொல்லிட்டாரு? கொலை செய்கிற அளவுக்கு என்ன செஞ்சிட்டாரு?
இப்படி தான் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஊழியக்காரர்களை. சாயங்காலம் போனபோது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாளில் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீ சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். சபித்து விடுவார். நம்ம சரியாகலைன்னா நம்மளை சபித்து விடுவார். நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? அத்தி ஒரு மரத்தில் பழம் இருந்தால் கல்லால் அடி விழும், கொம்பால் அடி விழும். அதெல்லாம் சகித்து தான் நம்ம கனி கொடுத்து கொண்டே இருக்கணும். எனக்கு ஒரு டிப்ரெஷனில் போகிற அளவுக்கு எனக்கு ஒரு காரியம் நடந்தது பாருங்கள். ஒரு ஆத்மாவை கொள்ளடிக்க முடியல, ஒரு ஆத்மா பரலோக ராஜ்யத்தை கொண்டு போக முடியல. நாலா பக்கம் பிரச்சனை. பிரியமானவர்களே, நீங்கள் நதியளவாக கண்ணீர் விட வேண்டாம். ஆத்மா ரட்சிப்படைய, ஆத்மாக்களை கொள்ளடிக்க. நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறீங்களா, இல்லை சபிக்கப்பட்ட இடத்துல இருக்கிறீர்களா என்று சிந்தித்து செயல்படுங்கள். கனி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் உங்களுக்கு வழி வாசல்களை திறக்கிறார்கள்னா நீங்கள் கனி கொடுக்கறதுக்கு முயற்சி செய்யணும். திருப்பி நீங்கள் பழைய குருடி கதவு தரடின்னு போனீங்கன்னா கர்த்தரை அறிய முடியாது, பிசாசை தான் அறிந்து கொள்ள முடியும். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? அவர் சொல்கிறார் பாருங்கள், ஒரு இடத்துல அந்த இதில் பார்த்தேன், கனி கொடுக்கிறவர்களை கனி கொடுக்காதவர்களை அழிக்க தான் வந்தேன் அப்படின்றார். நம்ம அழிக்கிற இடத்துல இருக்கக்கூடாது பிரியமான, சபிக்கிற இடத்துல இருக்கக்கூடாது. கனி கொடுக்கிறவர்கள் இடத்துல இருக்கணும். கனி ஆண்டவருக்கு வாங்கி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? இதை பார்த்து கொண்டு இருக்கிற என் சகோதர சகோதரிகளே, கனிகள் கொடுங்கள், கனி கொடுக்க வையுங்கள், கனி கொடுத்து கொண்டே இருங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா.